அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான இந்த நாளுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு தந்த எல்லா கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். காலையிலிருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நீர் எங்களை ஒரு தகப்பனை போல சுமந்து வந்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுக்கு வரவிருந்த எல்லா தீங்குக்கும் பலவீனங்களுக்கு எங்களை விலக்கி காத்து கொண்டீர். உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை நோக்கி பார்க்கவும், உம்மை ஆராதிக்க, உம்முடைய வார்த்தைகளை வாசிக்கவும் நீர் எங்களுக்கு தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நேரத்தில் வந்த எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதி. ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய வல்லமையுள்ள கரம் இருந்து வழிநடத்த ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று வேதம் சொல்லுகிறது போல எல்லா நன்மையினால் உம்முடைய மக்களை நிறைத்து வழி நடத்துவீராக. இப்பொழுதோ நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது ஆண்டவரே, எங்களோடு கூட நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சித்தத்தை அறிந்தவர்களாய், உமக்கு பிரியமானவர்களாய் நாங்கள் வாழவும், ஆண்டவர் எங்களுக்கு வைத்திருக்கிற நன்மைகளை பெற்று உமக்கு சாட்சியாய் நிற்கவும் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. கன்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, எங்களுடைய வாயின் வார்த்தையும் எங்களுடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாய் இருப்பதாக. ஆமேன். மண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையின் ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் முடிவுகளே. ஆமேன், ஆமேன். ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே, அருமையாய் இயேசு நமக்களித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ அனுதின ஜீவியத்தில். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனையே ஸ்தோத்தரி. பொங்கிடுதே எம்முள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே எம்முள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. கருணையாய் இதுவரை கைவிடாமலே கண்மணி போல் நம்மை காத்தாரே. கவலைகள் போக்கி கண்ணீர் துடைத்தார், கருத்துடன் பாடிடுவோம். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனையே ஸ்தோத்தரி. பொங்கிடுதே எம்முள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என்னுள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. நீண்டவண்ணமாகவே முறையாக வாசிக்க தெரிந்து கொண்ட வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 62ஆம் சங்கீதத்தை நாம் முறையாக வாசிக்கலாம். சங்கீதம் 62. தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். நீங்கள் எதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள்? நீங்கள் அனைவரும் சங்கரிக்கப்படுவீர்கள். சாய்ந்த மதிலுக்கும் இடிந்த சுவருக்கும் ஒப்பாவீர்கள். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும்.
என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது. பலனான என் கன்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. கீழ்மக்கள் மாயையும் மேன்மக்கள் பொய்யுமாமே. தராசில வைக்கப்பட்டால் அவர்கள் எல்லாரும் மாயையிலும் லேசானவர்கள். தேவன் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன். வல்லமை தேவனுடையது என்பதே. அவரவன் செய்திக்கு தக்கதாக பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். நாம் யாவரும் நின்ற வண்ணமாகவே சற்று நேரம் கர்த்தரை நாம் துதித்து ஆராதித்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்வோம். இந்த அருமையான இந்த மாலை நேரத்தில் திரும்பவும் ஒரு விசை தேவ சமூகத்தில் நாம் கூடி வரும்படி ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற இந்த உன்னதமான கிருபைக்காக நாம் எல்லாரும் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போமா. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே துதிக்கும், ஸ்தோத்திரத்திற்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் புகழுக்கும் கீர்த்திக்கும் பாத்திரராய் இருக்கிறீரப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை தொழுது கொள்ளும் பொழுதெல்லாம் நீர் எங்களுக்கு சமீபமாய் இருக்கிறீர் என்று வேதம் சொல்லுகிறதே. இந்த நேரத்தில் நீர் எங்கள் மத்தியில் இறங்கி வந்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோப்பா. மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்று வேதம் சொல்லுகிறதே. நாங்கள் ஒன்றுக்கும் உதவாதவர்களாய் இருந்தாலும் எங்களுடைய சத்தத்தையும் கேட்கும்படி இறங்கி வந்த கர்த்தாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. எங்களுடைய துதிகளில வாசம் பண்ணுகிறவராய் நீர் எங்கள் மத்தியில் இறங்கி வந்திருக்கிறீரே. உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் நல்லவர். அதற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இதுவரைக்கும் எங்களுக்கு நன்மை செய்திருக்கிறீர் ஆண்டவரே. இதுவரைக்கும் எங்களுக்கு நல்லவராகவே இருந்து நடத்தி இருக்கிறீர். உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் எங்களுடைய பட்சத்தில் எப்போதும் இருக்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல சொல்லுங்க, கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்ற வார்த்தையின்படியே ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே, எந்த சூழ்நிலையில் நாங்கள் அசைந்து போக மாட்டோம் ஆண்டவரே. நீர் எங்களுடைய வலது பார்சத்தில் இருக்கிறீரப்பா. நீர் எங்களுக்கு முன்பாக இருக்கிறீர் ஆண்டவரே. எப்போது எங்களை காண்கிற தேவனாய் எங்களோடு கூட இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபை இம்மட்டும் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தி வருகிறதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு பாக்கியமாய் ஆண்டவர் நமக்கு இந்த நேரத்தை கொடுத்து இருக்கிறார். இந்த நேரத்தில் அவருடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிற ஒரு பெரிய கிருபையை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்ற வார்த்தையின்படியே நம்மை வெட்கப்படுத்தாத ஒரு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாரே. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் வல்லமை உள்ளவர், அவர் சர்வ வல்லமையும் சர்வ அதிகாரம் உள்ளவர், அவர் மேலான தேவன், மகிமையான தேவன், வாக்கு மாறாத தேவன். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும் என்ற சங்கீதக்காரனுடைய வார்த்தையின்படியே ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே, நான் நம்புகிறது, நான் வாஞ்சிக்கிறது உம்முடைய நாமத்தினால எனக்கு கிடைக்கும்ப்பான்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த நாளின் காலையிலே நாம் தியானித்தது போல நம்முடைய மன விருப்பங்களை நிறைவேற்றுகிற ஒரு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்று கேட்கிற ஆண்டவர் அல்லவா. இந்த மாலை நேரத்தில் நம் ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து கொண்டு அவர் நம்முடைய மனதின் விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றுகிறவராய் நம் நடுவில் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தருடைய வல்லமை உள்ள கரம் நம் ஒவ்வொருவரை இந்த நேரத்தில் தாங்கி கொண்டிருக்கிறதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க.
பண்ணுங்க. ஹல்லேலூயா. அவருடைய கரத்திலே நாம் இருக்கிறோம். எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் உம்முடைய கரத்தில் இருக்கிறேன்ப்பா. உம்முடைய கரத்திலிருந்து ஒருவரும் என்னை பறித்து கொள்ள முடியாது ஆண்டவரே. உம்முடைய கரத்திலிருந்து சத்துரு எனக்கு, உம்முடைய கரத்தில் இருக்கிற எனக்கு விரோதமாய் சத்துரு எழும்ப முடியாது ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் இருக்கிற என்னை சத்துரு தீங்கு செய்ய முடியாது ஆண்டவரே. நீர் என்னை பாதுகாக்கிற தேவன். ஹல்லேலூயா. நீர் என்னை பாதுகாக்கிற தேவன். விசுவாச அறிக்கை பண்ணுங்க. இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பாக, அரணாக, கோட்டையாக, கண்மலையாக நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கரம் நம் ஒவ்வொருவர் மேலும் நன்மையாய் அமர்ந்திருக்கிறதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராய் நம் நடுவில் இறங்கி வந்திருக்கிறார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிற ஆண்டவரே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது போல இந்த நேரத்தில் ஆண்டவர் நல்லவராக, நன்மை செய்கிற தேவனாக நம் நடுவில் அவர் உலாவி கொண்டிருக்கிறாரே, அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே. சொல்லுவோமா? இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே. சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவே. சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவே. திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே என்னை நோக்கி கூப்பிடு என்றீ, என்னல் துன்ப நேரத்திலும். ஆண்டவரே, உம்மை நோக்கி கூப்பிட சொன்னீங்களப்பா, நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். உம்மை நோக்கி நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். எங்களை ஒவ்வொரு நாளும் விசாரித்து நடத்துகிறவராய் இருக்கிறீர். விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே. அல்லேலூயா. கருத்தா விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே. திருப்பாதம் நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. மனமாற மாந்தர் நீர் அல்ல, மாந்தர் நீர் அல்ல, மன
சொல்லுவோமா? ஆண்டவரே, நீர் மனமாற மனுஷன் அல்லப்பா, நீர் பொய் சொல்ல மணிபுத்திரனும் அல்ல. ஆண்டவரே, எனது உள்ளம் ஊற்றி ஜெபித்தே இயேசுவே உம்மை அண்டிடுவே, உம்மை அண்டிடுவே. எனதுள்ளம் ஊற்றி ஜெபித்தே இயேசுவே உம்மை அண்டிடுவே. திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நீரை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே, தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்தில். என்னை கைவிடாதிரும் நாதா, என்ன நிந்தை நேரிடினோ, என்ன நிந்தை நேரிடினோ. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே என்னை கைவிட்டுறாதீங்க, ஆண்டவரே என்னை வெட்கப்படுத்திராதீங்க, ஆண்டவரே என்ன நிந்தை வந்தாலும் உமக்காக யாவும் சகிப்பேன், உமக்காக யாவும் சகிப்பேன். உமது பலன் நீந்திடுமே, உமக்காக யாவும் சகிப்பேன். உமது பலன் நீந்திடுமே. திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நீரை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே, தமதன்பை கண்டடைந்தே தேவ. இன்னொரு முறை, என்னை கைவிடாதிரு நாதா. எல்லாரும் ஊக்கமா ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என்னை கைவிடாதீங்கப்பா, என்னை நடத்துங்கப்பா, என்னை பாதுகாத்துங்கப்பா, என்னை பலப்படுத்துங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, உம்முடைய கிருபை நம்பி வந்திருக்கிறோப்பா, உமக்காக யாவையும் சகிப்பேன் ஆண்டவரே, அதுக்கான பலனை எனக்கு தாங்கப்பான்னு சொல்லி கேளுங்க. உமது பலன் நீந்திடுமே, உமக்காக யாவும் சகிப்பேன். உமது பலன் நீந்திடுமே. திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நீரை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே, தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கப்பா, உம்முடைய பாதத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி எங்களை காத்து கொள்ளுங்கப்பா. உம்மை நம்பி வந்திருக்கிற ஆண்டவரே, எந்த சூழ்நிலை எங்களை மேற்கொள்ளாதபடி எல்லாவற்றையும் உம்முடைய நாமத்தினால் நாங்கள் ஜெயம் எடுக்க எங்கள் ஆண்டவர் எங்களை கரம் பிடித்து நடத்துங்கன்னு சொல்லி அவருடைய கரத்தில் அர்ப்பணிப்போமா. பலப்படுத்துகிற கிறிஸ்து நம்மோடு கூட இருந்தால் போதும், எதையும் நாம் செய்ய முடியும். ஆண்டவர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறவராய், நம்மிடத்தில் பெரிய காரியங்களை நடப்பிக்கிறவராய் நம்மோடு கூட அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த நாளுக்கும் இந்த நேரத்திற்கும் உரிய எல்லா ஆசீர்வாதங்களினாலும் உங்களை நிறைத்து வழி நடத்துவாராக. அருமையானவர்களே, நாம் தொடர்ச்சியாக இந்த எபிரேயரின் புஸ்தகத்திலிருந்து ஆண்டவருடைய வார்த்தையை நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தருகிற வார்த்தையாக எபிரேயரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை
சிந்திக்க இருக்கிறோம். அதற்கு ஆதாரமாக 11வது வசனத்தை யாராகில் ஒருத்தர் வாசிங்க. ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாய் இருக்க கடவோம். அருமையானவர்களே, இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது இந்த எபிரேய ஆக்கியோன் 4வதாக இன்னொரு ஜாக்கிரதை என்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, இந்த நாளின் தியானத்திற்கான தலைப்பு இளைப்பாறுதலில் சேர்க்க இயேசு பெரியவர். அருமையானவர்களே, இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது இந்த ஜாக்கிரதை, எச்சரிக்கை என்று சொல்லும் பொழுது இந்த வேத பகுதியிலிருந்து நாம் தொடர்ந்து அதை ஜாக்கிரதை என்கிற வார்த்தைக்கு நாம் அர்த்தம் பார்க்கும்போது கவனம், விழிப்பு, பாதுகாப்பு, எச்சரிப்பு என்று சொல்லி அந்த வார்த்தைகள் விளக்கம் கொடுக்கப்படுகிறது. ஆண்டவருடைய இளைப்பாறுதலுக்குள்ளே நீங்களும் நானும் பிரவேசிக்க நீங்களும் நானும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், கவனமாக இருக்கணும், விழிப்பாக இருக்கணும், எச்சரிப்பாக இருக்கணும். அப்போ இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது இளைப்பாறுதலில் பிரவேசிப்பது அவ்வளவு கஷ்டமா அப்படின்னா ஆமாம் என்று ஆண்டவருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஏற்கனவே இந்த இளைப்பாறுதலை குறித்து நாம் போன வெள்ளிக்கிழமை சிந்தித்தோம். இந்த நாளிலும் அந்த இளைப்பாறுதலை குறித்து பார்க்கும்போது ஒரு 3 இளைப்பாறுதல் இங்கே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கலாம். அதில் முதல் இளைப்பாறுதல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேதம் நமக்கு சொல்லுகிறது, ஆண்டவர் இந்த உலகத்தை படைத்த பொழுது 4வது வசனம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார் என்று 7ஆம் நாளை குறித்து ஓரிடத்தில் சொல்லியிருக்கிறார் என்று சொல்லுகிறது. அப்போ ஓய்ந்திருத்தல் அல்லது இளைப்பாறுதல் அப்படின்னு வரும் பொழுது அதை குறித்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அமைதியாக இருத்தல், அமைதியாக இருத்தல், செயல்கள் செய்யாமல் அமைதியாக இருத்தல். அதே போல அமைதி தருவது இல்லை, அமைதி தருவது. இப்போ ஒருத்தருக்கு லீவு கொடுக்குறாங்க இல்லை, லீவு கொடுக்குறாங்க, அதுக்கு பேர் ரெஸ்ட்டு. அதே போல் படிக்கிற பிள்ளைங்களுக்கு லீவு கொடுத்தாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க இன்னைக்கு எங்களுக்கு ரெஸ்ட்டு. அதே மாதிரி ஆண்டவர் என்ன செய்தாராம், 7 நாள் இந்த உலகத்தை உருவாக்கி படைத்து 6 நாள் படைத்தவர் 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார் என்று சொல்லுகிறது. அப்போது இந்த ஓய்வு நாள் என்று யூதர்களுக்கு ஆண்டவர் ஒரு நாளை குறித்திருந்தார், 7ஆம் நாள் ஓய்வு நாள். அதை இன்றைய வரைக்கும் ஒரு சிலர் கடைபிடிக்கிறாங்க. ஓய்வு நாள் அப்படின்னா அதில் இந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாது, பயணம் பண்ணக்கூடாது, வேலைக்கு கூட போகாமல் லீவ் போட்டுடுற ஆட்களை நான் பார்த்துருக்கிறேன். அப்போ இதை சொல்லிவிட்டு இந்த எபிரேய ஆக்கியோன் ஒரு கேள்வி அங்கே வைக்கிறாரு. அப்போ ஆண்டவர் இந்த ஓய்ந்திருந்தார் என்று சொல்லியிருக்கிறதே, அன்றியும் அவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்றும் அந்த இடத்தில் தானே சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நமக்கு முன்னால் ஒரு கேள்வி வைக்கிறாரு. அப்போ இந்த 7ஆம் நாள் ஓய்ந்திருத்தல் ஆண்டவர் சொன்ன ஓய்வா அப்படின்னு கேட்குறார். இன்னைக்கு அருமையான தேவ ஜனமே, இது ஓய்வு அல்ல, இது இளைப்பாறுதல் அல்ல. ஆண்டவர் ஓய்ந்திருந்தார், அவருடைய வேலைகளை எல்லாம் முடித்து அவர் ஓய்ந்திருந்தார். அதை ஞாபகப்படுத்துவதற்காக ஒரு ஓய்வு நாள் என்று ஆண்டவர் ஒதுக்கி இருக்கிறாரே தவிர அந்த ஓய்வு நாள் நமக்கு இளைப்பாறுதலின் நாள் அல்ல. அப்ப அடுத்தது என்ன நடக்கிறது? வேதம் சொல்லுகிறது, ஆகையால், அந்த 6வது வசனம் சொல்லுகிறது, ஆகையால் சிலர் அதில் பிரவேசிப்பது இன்னும் வரப்போகிற காரியமாய் இருக்கிறபடியினாலும் சுவிசேஷத்தை முதலாவது கேட்டவர்கள் கீழ்ப்படியாமையினாலே அதில் பிரவேசியாமலும் போனார்கள். ஆண்டவருடைய அந்த வாக்குத்தத்தத்தின் இளைப்பாறுதலில் அவர்கள் சிலர் பிரவேசிக்கவில்லை. இங்க சொல்லப்படுகிற 2வது இளைப்பாறுதல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஆண்டவர் சொன்ன கானான் தேசமாக கருதப்படுகிறது. அருமையானவர்களே, இந்த கானான் தேசத்துக்குள்ளே இஸ்ரவேல் ஜனங்கள் பிரவேசிக்கவில்லை. அந்த தேசத்தை குறித்து நீங்க பார்த்தீங்கன்னா யோசுவாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது ஏன் அவர்கள் பிரவேசிக்கவில்லை என்பதை அங்கே வேதம் சொல்கிறது. வாசிங்க பார்க்கலாம். யோசுவா 5:6. கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமற் போன எகிப்திலிருந்து புறப்பட்ட யுத்த புருஷராகிய யாவரும் மாலு மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் 40 வருஷம் வனாந்தரத்திலே நடந்து திரிந்தார்கள். கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கும்படி அவர்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை அவர்கள் காண்பதில்லை என்று கர்த்தர் அவர்களுக்கு ஆணையிட்டிருந்தார் என்று சொல்லுகிறது. அப்போ எகிப்திலிருந்து புறப்பட்ட யுத்த புருஷரான யாவரும் அவர்கள் கீழ்ப்படியாமல் போனதினாலே வேதம் சொல்லுகிறது வனாந்தரத்திலே அவர்கள் பிரேதங்கள் விழுந்தது என்று சொல்லுகிறது. ஆண்டவர் அவர்களுக்கு வாக்கு பண்ணியிருந்த பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள்ள அந்த இளைப்பாறுதலுக்குள்ளே அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார். இன்றைக்கு அருமையான தேவஜனமே, அது வேதம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா 7வது வசனத்திலே வேதம் சொல்லுகிறது அவருடைய மக்கள் கீழ்ப்படியாமையினாலே ஆண்டவருடைய இளைப்பாறுதலை இழந்து போனார்கள். அதே போல நாம் பார்க்கும்போது அதுக்கு முந்தின பகுதியில் பார்த்தோம், அவர்கள் விசுவாசம் இல்லாமல் இருந்ததினாலே அதிலே பிரவேசிக்காமல் போனார்கள். மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது 7வது வசனத்தில் சொல்லுகிறது இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ விசுவாசம் இல்லாமல் கேட்டார்கள் 2வது வசனம் சொல்லுது. அப்புறம் கீழ்ப்படியாமல் கேட்டார்கள், அதனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போனார்கள்னு 6வது வசனம் சொல்லுகிறது. இந்த 7வது வசனம் சொல்லுகிறது இளைப்பாறுதலுக்குள்ளே அவர்கள் பிரவேசிக்காமல் போனதுக்கு காரணம் என்னன்னா அவருடைய இருதயம் கடினப்பட்டு போனது. என்ன கடினம்? சத்தத்தை கேட்கிறதற்கு, ஆண்டவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்வதற்கு அவருடைய இருதயம் உகந்த நிலமாக இல்லை, கடினப்பட்டு போயிருந்தது. ஆண்டவருடைய வார்த்தை வருது, அந்த வார்த்தை உள்ள போகல, அப்படியே தெரித்து ஓடுகிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு அன்போடு தன்னுடைய ஜனங்களுக்கு தம்முடைய வார்த்தைகளை சொல்லும்போது அந்த வார்த்தையை கேட்காம அதை எதிர்த்து நின்ற ஒரு கூட்டத்தை வேதம் சொல்லுகிறது கடினமான இருதயம் கொண்டவர்கள். அப்போ இந்த 3 காரியங்களை நாம் பார்க்கிறோம். முதல் காரியத்தை பார்த்தோம், என்னன்னா 7ஆம் நாள் ஓய்வு ஆண்டவருக்கு மட்டும்தான், அது இந்த இஸ்ரவேலர்கள் அனுபவிக்கவில்லை. 2வது ஒரு இளைப்பாறுதலை சொல்லுது, அது ஆண்டவர் அவர்களுக்கு வாக்கு பண்ணின கானான் தேசம் என்று சொல்லுகிறது. அந்த இளைப்பாறுதலிலும் இவர்கள் பிரவேசிக்கவில்லை, காரணம் இவர்கள் இருதயம் கடினப்பட்டிருந்தது. 3வது ஒரு இளைப்பாறுதலை வேதம் சொல்லுகிறது, அது என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா 7வது வசனத்தின் கடைசி பகுதியில் சொல்லுகிறது இன்று என்று சொல்வதினாலே பின்னும் ஒரு நாளை கர்த்தர் குறித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லுது. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் அப்படின்னு தாவீது சொல்றார். அந்த வார்த்தைக்கு இங்க எபிரேயாக்கியோன் சொல்றாரு இன்று அப்படின்னு சொன்னா அப்ப இன்னொரு நாள் இருக்கிறது, அந்த நாளிலே இவர்கள் இளைப்பாறுதலை சுதந்தரிக்க போகிறார்கள். அதை சொல்லிட்டு அவர் சொல்றாரு யோசுவா அவர்களை இளைப்பாறுதலுக்கு உட்படுத்தி இருந்தால் பின்பு அவர் வேறொரு நாளை குறித்து சொல்லி இருக்க மாட்டாரே. நீங்க வேதத்தை வாசி பார்த்தீங்கன்னா கானானுக்குள்ள அவர்கள் பிரவேசித்ததை இளைப்பாறுதல் என்று சொல்லுகிறது, வேத வசனம் சொல்லுகிறது. வாசி பாருங்க, அந்த யோசுவாவின் புஸ்தகத்திலே நாம் பார்க்கும்போது யாத்திராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே நாம் பார்ப்போமானால் ஆண்டவர் சொல்றாரு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே உங்களுக்கு நான் இடம் தருவேன். வாசிங்க 3:8. விடுதலையாக்கவும் நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும்
எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கும்படி கர்த்தர் இறங்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, இந்த இடத்துல நாம் பார்ப்போமானால் இந்த இளைப்பாறுதலை ஆண்டவர் அவர்களுக்கு வாக்கு பண்ணினார். என்னாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில், உபாகமத்தின் புஸ்தகம் 3:20, உபாகமம் 3:20. ஆனாலும் கர்த்தர் உங்களை இளைப்பாறர் பண்ணின போது உங்கள் சகோதரரையும் இளைப்பாற பண்ணி யோர்தானுக்கு அப்புறத்தில் உங்கள் தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிற தேசத்தை சுதந்தரித்து கொள்ளும் மட்டும் நீங்கள் இருந்து பின்பு அவரவர் நான் உங்களுக்கு கொடுத்த உங்கள் சுதந்திரத்துக்கு திரும்புவீர்களாக என்று இதை யோசுவா என்ன சொல்றாரு, அந்த மக்களுக்கு ஒரு வார்த்தை பண்றாரு. என்னன்னா, 2.5 கோத்திரம், அதாவது ரூபன், காத்து, மனாசையின் பாதி கோத்திரம் என்ன பண்றாங்கன்னா, யோர்தானுக்கு முன்னாலேயே ஒரு இடத்துல அவர்கள் தங்களுக்கென்று சுதந்திரத்தை தெரிந்து கொள்ளுகிறார். அந்த இடத்துக்கு யோசுவா சொல்ற பேர் என்ன தெரியுமா? அங்கே ஆண்டவர் அவர்களை இளைப்பாற பண்ணினார். சரிதானா? அப்போ கானானுக்குள்ள போனவங்களுக்கு இந்த யோசுவாவின் வார்த்தையின்படி பார்த்தீங்கன்னா, சத்துருக்கள் எல்லாம் கர்த்தர் துரத்தி அவர்களை இளைப்பாற பண்ணினார். அப்போ அந்த உள்ள போனவங்க இளைப்பாறுதலில் பிரவேசித்தார்களா அப்படின்னா பைபிள் சொல்லுது இல்லை அப்படின்னு சொல்லுது. அப்போ வேதம் நமக்கு சொல்லி தருகிற 3வது இளைப்பாறுதல் எப்படிப்பட்டது அப்படின்னா, ஆண்டவரோடு கூட இருக்கிற ஒரு இளைப்பாறுதல். அல்லேலூயா. இன்னைக்கு அருமையான தேவஜனமே, இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது 9வது வசனம் சொல்லுகிறது, ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது என்று சொல்லுகிறது. அப்போ இந்த இடத்துல நாம் பார்க்கிற இளைப்பாறுதல், எபிரேய ஆக்கியோன் சொல்ற இளைப்பாறுதல், குறிப்பாக யோசுவாவால் கொடுக்க முடியாத இளைப்பாறுதலை இயேசு கிறிஸ்து தம்முடைய மக்களுக்கு தருகிறார். ஆகவே இந்த எபிரேய ஆக்கியோன் சொல்றாரு, யோசுவாவை விட மேலானவர். காரணம் என்ன அப்படின்னா, வாக்கு பண்ணின இளைப்பாறுதலை யோசுவாவால் கொடுக்க முடியல, ஆனால் கர்த்தர் அவர்களுக்காக இளைப்பாறுதலை கொடுக்க ஆயத்தமாய் அதை ஏற்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த இளைப்பாறுதலை குறித்து நாம் பார்க்க வேண்டுமானால் இந்த இளைப்பாறுதலை குறித்து 10வது வசனத்தில் சொல்லுகிறது, ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தன்னுடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல. பாருங்க, ரொம்ப தெளிவா சொல்றாரு. இன்னும் பிரயாசப்பட போவதில்லை, இன்னும் அவங்க யுத்தம் பண்ண போகிறதில்ல, இன்னும் அவங்களுக்கு எதிராக சத்துரு எழும்ப போறதில்லை. ஆண்டவர் எப்படி 6 நாளிலே உலகத்தை படைத்து 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தாரோ அதே போல அந்த இளைப்பாறுதலில் பிரவேசித்தவர்கள் என்ன பண்றாங்களா, தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். அல்லேலூயா. அப்போ இந்த ஓய்வை குறித்து வெளிப்படுத்தல நீங்க பார்த்தீங்கன்னா 14ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் இது குறித்து தெளிவாக சொல்லப்படுகிறது. வாசிங்க, வெளிப்படுத்தல் 14:13. சத்தம் உண்டாக கேட்டேன், அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒழிந்து. அப்ப இந்த இடத்துல தெளிவா சொல்லுது, அவங்க வாழ்க்கையில் அவர்கள் பட்ட பிரயாசங்களை எல்லாம் விட்டு ஒழிந்து அவர்கள் என்ன செய்கிறார்கள், இளைப்பாறுவார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு அருமையான தேவஜனமே, ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிற இளைப்பாறுதல் எங்க இருக்குது அப்படின்னா இந்த உலகத்துல கிடையாது. 7ஆம் நாள் என்கிற அந்த ஓய்வு நாளில இளைப்பாறுதல் இல்லை. கர்த்தர் வாக்கு பண்ணின கானானில அந்த ஜனங்களுக்கு இளைப்பாறுதல் இல்லை. ஆனா இயேசு வாக்கு பண்றாரு, உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் ஆயத்தம் பண்ணின பின்பு நான் திரும்பவும் வந்து நீங்களும் என்னோடு கூட இருக்கும்படிக்கு நான் உங்களை அழைத்து கொண்டு போகிறேன்னு வாக்கு பண்ணினார். அதைத்தான் இங்கே சொல்லுகிறது. இப்போ ஆண்டவர் கிறிஸ்துவுக்குள் கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள்.
அப்போ நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். என் வாழ்க்கை உலகத்துக்குள்ள இருந்து வாழக்கூடாது, என் வாழ்க்கை கர்த்தருக்குள்ள இருக்கிற வாழ்க்கை. அல்லேலூயா. பரலோகம் போகணுமா, ஆண்டவர் வாக்கு பண்ணின அந்த இளைப்பாறுதலை அனுபவிக்கணும் அப்படின்னா நான் யாருக்குள்ள வாழணும்? கர்த்தருக்குள்ள வாழணும். கர்த்தருடைய குணாதிசயங்களை பெற்று வாழணும், அவரை போல வாழணும். அப்படி வாழ்ந்தால்தான் நான் எங்க போக முடியும்? இளைப்பாறுதலுக்கு போக முடியும். அப்ப இந்த இடத்துல வேதம் நமக்கு சொல்லுகிறது, அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒழிந்திருப்பார்கள். இதை இன்னும் தெளிவா கொஞ்சம் கூட விளக்கமா நீங்க பார்க்கணும் அப்படின்னா வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்திற்கு வரும் பொழுது அங்கே இந்த யோவானுக்கு ஆண்டவர் ஒரு திரளான ஜனக்கூட்டத்தை காண்பிக்கிறார். அந்த வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்களானால் ஆச்சரியமா இருக்கும். 9வது வசனம் சொல்லுகிறது, இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அல்லேலூயா. அருமையானவர்களே, இதை குறித்து ஒரு விளக்க உரையில் இப்படி வாசிச்ச, யூதர்கள் தங்களுடைய சேர்ப்பின் பண்டிகையை கொண்டாடுகிற நாட்களில் அவங்க இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு குருத்தோலை பிடிச்சிக்கிட்டு அவங்க ஆண்டவருக்கு முன்னால் நிற்பார்களாம். எதற்காக அப்படின்னா அவர்கள் ஆண்டவரை புகழ்வார்கள். என்ன சொல்லி புகழ்வாங்களாம் தெரியுமா? ஆண்டவரே, இந்த வருடம் முழுவதும் நாங்கள் பட்ட பிரயாசத்திற்கு நீர் எங்களுக்கு தந்த பலனுக்காக உமக்கு நன்றி அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படி அந்த இடத்துல அவங்க வெள்ளை அங்கிகளை தரித்து குருத்தோலைகளை பிடித்து கர்த்தருக்கு முன்பாக ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்பார்களாம். அதே காட்சியை யோவானுக்கு ஆண்டவர் காண்பிக்கிறார். ஒரு திரளான கூட்டம், எண்ண முடியாத ஒரு கூட்டம் ஆண்டவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்கிறது, ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக நிற்கிறது. அவர்கள் தங்கள் கைகளிலே குருத்தோலைகளை பிடித்து வெள்ளை அங்கிகளை தரித்து தேவனுக்கு முன்பாக நிற்கிறார்கள். இப்போ தொடர்ந்து நீங்க பார்த்தீங்கன்னா அந்த 7ஆம் அதிகாரத்தினுடைய 14வது வசனத்திற்கு வரும் பொழுது அங்கே இந்த தேவ தூதன் ஒருத்தன், மூப்பரில் ஒருத்தன் இந்த யோவானை பார்த்து கேட்கிறார், வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார், எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்கிறார். அப்போ யோவான் சொல்றாரு, ஆண்டவனே அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன் என்ன சொல்றாரு பாருங்க, இவர்கள் எங்க இருந்து வந்திருக்கிறாங்க? மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். அப்போ இவர்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை அப்படின்னா உபத்திரவங்களின் வழியாக வந்த ஒரு கூட்டம், திரளான கூட்டம் தான். ஆனா அத்தனை பேரும் என்ன பண்ணியிருக்கிறாங்க? உபத்திரவத்தில் இருந்து வந்தவர்கள். வாழ்ந்த காலத்துல உபத்திரவப்பட்டாங்க, வேதனைப்பட்டாங்க, கண்ணீர் வடித்தாங்க, போராடினாங்க, ஆண்டவருக்காக வாழ்ந்தாங்க, கஷ்டங்களை சகித்தார்கள். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தில் இருந்து வந்தவர்கள். 2வது சொல்லுது, தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். அந்த வெள்ளை அங்கி பார்த்தீங்கன்னா அது ஆச்சரியமா இருக்குது. என்னன்னா ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்திலே தோய்த்து வெளுக்கப்பட்ட ஒரு வெள்ளை அங்கி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ரத்தத்தில் தோய்ச்சா எப்படி இருக்கும்? ஆனா இது எப்படி இருக்குது? இதுதான் வித்தியாசம். ஆண்டவருடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரித்து ஆண்டவருக்கு முன்னால் நிற்கும்போது நாம் பரிசுத்தமானவர்களாய், பவுல் சொல்றான், கரை திரை முதலானவை ஒன்றும் இல்லாமல் தேவனுக்கு முன்பாக நிறுத்துகிற இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அப்போ இளைப்பாறுதலில் அவர்களை கொண்டு போய் நிறுத்துறார். சரி, நிற்கிறாங்க அங்க, ஆண்டவருக்கு முன்னால் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் உபத்திரவங்களில் இருந்து வந்தவர்கள், ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தினாலே தங்கள் அங்கிகளை தோய்த்தவர்கள். இப்போ அவங்களுக்கு கிடைக்கிற இளைப்பாறுதல் எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க, இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து, அவங்க எங்க இருக்கிறாங்க? தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்கிறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? இரவும் பகலும் அவருடைய ஆலயத்தில் அவரை சேவிக்கிறார்கள். சேவித்தல்னா ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல
அவர்களுக்கு உள்ள யார் இருக்கிறது அப்படின்னு பார்த்தா, இதுவரைக்கும் வேதனைகளும் கண்ணீரும் பாடும் உபத்திரவும் நிறைந்த அவருடைய இருதயம் இப்ப ஆண்டவராலே நிறைந்திருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, அவரே சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாயிருக்கிறார். இப்போ அவர் இந்த ஜனங்களுக்குள்ள இருக்கும்போது, இவர்கள் ஆண்டவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இரவும் பகலும் அவரை சேவித்துக் கொண்டிருக்கும் போது நடக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? உபத்திரவத்தின் மத்தியிலிருந்து வந்தவர்களுக்கு இப்போ ஒரு இளைப்பாறுதலை வேதம் சொல்கிறது. இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, தாகம் அடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. அதை தொடர்ந்து சொல்லுது, சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து நடத்தி இவர்களை என்ன பண்றார்? ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். மெய்யான ஒரு இளைப்பாறுதலை வேதம் இங்கே சொல்லுகிறது. இனி உனக்கு பாடு இல்லை, இனி உனக்கு பிரச்சனை இல்லை, இனி உனக்கு வேதனை இல்லை, நீ அழப்போவதில்லை, வெயிலாவது உஷ்ணமாவது உன்மேல் படுவதில்லை. உன்னுடைய எல்லா பிரயாசங்களிலும் இருந்து நீ விடுதலை பெற்று தேவ சமூகத்தில் நின்று எப்போதும் அவரை ஆராதித்து கொண்டிருக்கிற ஒரு பெரிய பாக்கியமான ஒரு இடத்துல கர்த்தர் கொண்டு போய் சேர்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதைத்தான் யோவான்ல சொல்றாரு, நான் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன். ஆண்டவர் சொல்லிட்டார். ஆனா இன்னைக்கு நிறைய திருச்சபைகள் பரலோகம்னு ஒன்று இருக்குதுன்றத நம்புறது கிடையாது. அல்லேலூயா. அவங்க சொல்றாங்க, பரலோகம்னு ஒரு இடம் ஒன்றும் இல்லை, அது ஒன்றும் பெரிய இடம்லாம் கிடையாது, நீ கடவுளுக்கு பிரியமாய் வாழ்ந்தீன்னா பூலோகமே உனக்கு பரலோகமா மாறும். ஆண்டவர் எங்கேயாவது அப்படி வாக்கு பண்ணாரா? கிடையாது. ஆனால் இன்னைக்கு நிறைய கடினமான உள்ளங்கள் எழும்பி இருக்கிறது. பரலோகம் போகணும்னா கொஞ்சம் கஷ்டம்யா, நீ இப்படித்தான் வாழணும். பரலோகம் போகணும்னா கர்த்தருக்கு பிரியமா வாழணும். பரலோகம் போகணும்னா கொஞ்சம் பரிசுத்தமா வாழணும். கர்த்தருக்கு பிரியமா, கர்த்தருக்கு உள்ள வாழணும். அது கொஞ்சம் கஷ்டம். அதனால எப்படி மாத்திக்கிறேன், பரலோகன்றது ஒன்றும் இல்லை, நம்ம இருக்கிற உலகத்தை தான் நம்ம பரலோகமா மாத்திக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்காமல் போனதனுடைய காரணம் என்ன அப்படின்னா, ஒன்று விசுவாசம் இல்லாமல் அவருடைய வார்த்தையை கேட்டாங்க. இன்னைக்கு சபையே விசுவாசம் இல்லாம பரலோகத்தை பற்றி நீ யோசிக்க ஆரம்பிச்சுன்னா நீ ஏமாந்து போயிடுவ, பரலோகத்துக்கு போக முடியாது. விசுவாசத்தோட எனக்கென்று கர்த்தர் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அந்த ஸ்தலம் எப்படிப்பட்டது அப்படின்னா, உலக தோற்றத்துக்கு முன்னமே எனக்காக கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த ஸ்தலத்துல என்னை கொண்டு போய் சேர்க்க போகிறார். விசுவாசம் வேணும். ரெண்டாவது, அந்த விசுவாசத்தோடு கூட கீழ்ப்படிதல் வேண்டும். என்ன கீழ்ப்படிதல்? ஆண்டவரே, அங்க வருவதற்கு நான் எப்படி வாழணும், என்ன செய்யணும், எப்படி உமக்கு பிரியமாய் வாழ முடியும்னு சொல்லி ஒரு கீழ்ப்படிதலோடு கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க வேண்டும். மூன்றாவது, என் இருதயத்தை நான் என்ன பண்ணக்கூடாது? கடினப்படுத்தக்கூடாது. கடினப்படுத்தக்கூடாது. பல நேரங்களில் உலகத்தின் காரியங்கள் என்ன பண்ணுது தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய ராஜ்யத்தை குறித்த எண்ணத்தை கொண்டு வர முடியாதபடி கடினப்படுத்துகிறது. கடினப்படுத்துது. ஒருத்தர் சொன்னா, ஏன்டா சினிமாவுக்கு போனேன் அப்படின்னா, ஐயா அது ஜாலியா இருக்குயா, ஆண்டவருக்கு பிரியமா அது அப்படின்னா, அவன் சொல்றான், அதெல்லாம் எனக்கு தெரியாது, அந்த நேரத்துக்கு கொஞ்ச நேரம் என்னாச்சு சந்தோஷமா இருந்துட்டு வந்துட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு பரலோகமும் ஆண்டவரும் எல்லாம் முக்கியம் கிடையாது, இந்த கொஞ்ச நேர சந்தோஷம் எனக்கு போதும். அப்போ அவனுடைய இருதய கடினம் எப்படி இருக்குது பாருங்க. ஆண்டவரை பிரியப்படுத்தணுன்ற எண்ணம் எனக்கு இல்லை, எனக்கு கொஞ்ச நேரம் சந்தோஷம் கிடைச்சா போதும் அப்படின்னா, ஆண்டவர் சொல்றாரு, கடினமான இருதயத்தோடு கேட்டவர்கள் எங்க போகல? இளைப்பாறுதலுக்குள்ள போகவில்லை. அப்ப இப்போ ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு அந்த எச்சரிப்பை சொல்றாரு பாருங்க. வேதம் சொல்லுது 11வது வசனத்துல, அந்த திருஷ்டாந்தத்தின்படி அப்படின்னா என்ன அர்த்தம்? கொஞ்சம் அப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் திகைச்சு போய் நிற்கிறாங்க. எங்க இளைப்பாறுதலுக்கு கிடைக்கலையே, நாங்கள் இளைப்பாறுதலை தேடி வந்தோமே, பாதியிலே எல்லாமே வனாந்தரத்தில் நாங்கள் செத்து விழுந்தோமே அப்படின்னு அவங்க திகைத்து நிற்கிறாங்க பாருங்க. அது நம்ம கண் முன்னால வரணும். திருஷ்டாந்தம்னா என்ன? சாட்சியாய் கர்த்தர் சில காரியங்களை நமக்கு முன்னால வச்சிருக்கிறாரு.
அவர் சொல்றார், இஸ்ரவேல் ஜனங்களை பாருப்பா, வாக்குதத்தம் பண்ணின இளைப்பாறுதலை அவர்கள் பெற்றுக்கொள்ளாமல் போனார்கள். அதை சொல்லிட்டு கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்றாரு, ஜாக்கிரதையா இரு. ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசத்தோட கேளு. ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமாக உன் இருதயம் கடினப்படாதபடி பார்த்துக்க. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும் போது அதுக்கு கீழ்ப்படிந்து நடந்துரு. அப்போதான் எங்க போக முடியும்? அந்த தேவன் வைத்திருக்கிற, இயேசு நமக்கென்று ஆயத்தப்படுத்தி இருக்கிற அந்த பரலோகம் என்கிற இளைப்பாறுதலுக்குள்ளே நாம் நுழைய முடியும். அப்ப இன்னைக்கு ஆண்டவருடைய வேதம் நம்மை பார்த்து சொல்லுகிறது, நீ இளைப்பாறுதலில் பிரவேசிக்க வேண்டுமானால் இயேசு ஒருவரே வழியாயிருக்கிறார். ஆண்டவர் சொல்றார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அப்ப இந்த மாலை நேரத்தில் ஆண்டவரே, என்னை உம்முடைய இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிப்பதற்கு உதவி செய்யுங்கப்பா. எனக்குள்ள கடினமான இருதயம் வந்துடக்கூடாது, அவிசுவாசம் வந்துடக்கூடாது, கீழ்ப்படியாமை என்கிற அந்த இருதயம் எங்களுக்குள்ள வந்துடக்கூடாது. உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உம்மை விசுவாசித்து உம்முடைய வார்த்தை ஏற்றுக்கொண்டு நீர் எங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த இளைப்பாறுதலை கொஞ்சம் எச்சரிக்கையாய் நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். கண்களை மூடுவோமா? ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போமா? பிரியமானவர்களே, பரலோகம் என்பது நிச்சயம். இளைப்பாறுதல் நமக்காக கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பது நிச்சயம். அதை ஒருவேளை உலகம் மறுதலிக்கலாம், ஒருவேளை திருச்சபைகள் அதை மறுதலிக்கலாம். இயேசுடைய 2வது வருகை குறித்து யாராவது பேசினா அதை குறித்து கிண்டல் அடிக்கிற ஒரு கூட்டம் இன்னைக்கு எழும்பி இருக்குது. இவங்களுக்கு வேற வேலை கிடையாது. இயேசு வர்றார், இயேசு வர்றாருன்னு காலம் பூரா சொல்லிட்டு இருக்கிறான். இத்தனை ஆண்டுகள்ல வராத இயேசு இனிமேல் எங்க வரப்போறாரு அப்படின்ற வார்த்தைகள் இன்னைக்கு நம்முடைய காதுகளிலே தொனித்து கொண்டிருக்கிறது. உலக பிரகாரமான மனிதர்கள் பேசலாம், ஆனா இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்களே ஆண்டவருடைய வருகை குறித்த எச்சரிப்பு இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது ஆண்டவர் இந்த மாலை நேரத்தில் உங்களுக்கு எனக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை சொல்லுகிறார். பிள்ளைகளே, அந்த திருஷ்டாந்தத்தை உங்க முன்னால வைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் கீழ்ப்படியாமையினாலே அந்த இளைப்பாறுதலுக்குள்ளே நுழையாமல் விழுந்து போனார்கள். அதுபோல நாம் இல்லாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்கணும். எனக்கு ஆண்டவரே, அந்த எச்சரிப்பு, அந்த விழிப்பு எனக்கு வரட்டும் ஆண்டவரே. உம்முடைய ராஜ்யத்தில் உம்மோடு கூட இளைப்பாறுகிற அந்த இளைப்பாறுதலை நாங்கள் ஒவ்வொரு நாளும் யோசித்து அதை எங்களுடைய மனதில் ஏற்றுக்கொண்டு அதற்கு ஏற்றபடி வாழ எங்களுக்கு உதவி செய்யும். உலகத்தின் காரியங்கள் நம்மை இழுக்கும் போது, இல்லை என் ஆண்டவருடைய ராஜ்யத்தின் இளைப்பாறுதலுக்காக நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்று ஓடுகிற ஒரு நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை நமக்கு தேவை. இன்னைக்கு ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமா? பரிசுத்தமும் கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இந்த நேரத்துக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலும் உம்முடைய கிருபை உள்ள கரம் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு தந்த இந்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நீர் வாக்கு பண்ணின அந்த இளைப்பாறுதல் ஆண்டவரே, அவர்கள் பெறாமலே வனாந்தரத்திலேயே விழுந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள்ளே பிரவேசித்தார்கள். அது இளைப்பாறுதலா என்று நாங்கள் பார்த்தால் அந்த இளைப்பாறுதலை வேதம் சொல்லல, இன்று என்று சொல்லுகிறதுனால இன்னொரு நாள் இருக்கிறது என்று வேதம் எங்களுக்கு சொல்லுகிறது. அந்த இன்னொரு நாளை சந்திக்கத்தான் நாங்கள் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கவும் ஆண்டவர் எங்களுக்கு வைத்திருக்கிற அந்த இளைப்பாறுதலை சுதந்தரிக்கவும் எங்களை உமக்கு நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, கீழ்ப்படுகிற இருதயத்தை எங்களுக்கு தாங்க, விசுவாசத்தோடு உம்முடைய வார்த்தைகளை கேட்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய வார்த்தைக்கு விரோதமாக எங்களுடைய இருதயம் கடினப்படாதபடி கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உம்மோடு கூட நித்தியமாய் வாழ்கிற அந்த வாழ்க்கைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும். கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.